Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு அதிக பொருள் தேவைப்படாதுங்க. ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா போதுங்க, சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டு அடம் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாக செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிப்பியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை எடுத்த கப்பாலே 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலாக சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் ஸ்வீட் நல்ல சுவையாக இருக்குங்க. பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ பாலோட இந்த பொட்டுக்கடலை முந்திரி எல்லாம் நல்ல மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா சுருண்டு நல்லா வெந்து வருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொச்சி வருது பாருங்கள், நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் போல் பால் நல்லா சுண்டி பொட்டுக்கடலை முந்திரி எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு பொட்டுக்கடலையுடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மற்றொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இது பொட்டுக்கடலை கொஞ்சம் கூட தெரியாமல் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த பொட்டுக்கடலை அரைக்கும் போது பால் தேவைப்பட்ட இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் கூட சேர்த்து அரைச்சிக்கிங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்ததுங்க, ஒட்டாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்கலனா அதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்குங்க. ஒரு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனு தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்க, நான் வீடியோவாக சேர்த்துருக்கேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் நல்லா திரண்டு வந்திருக்குங்க. இந்த டைமில் நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இப்போ இதில் வாசனைக்கு 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன், பொடியை கட் பண்ணி. நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால் நிறையா நட்ஸு சேர்த்துக்குங்க. இப்போ நட்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்வீட் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் 1 கப் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சுட பரிமாறுங்க. குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, ரொம்ப ருசியாக இருக்குங்க. இல்லை பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்கள். வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபியை இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டு அடம் பிடிக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடம் அதிகங்க. இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க. நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.